வயது முதிர்ந்த ஐயா, நல்லா வயசு போன ஐயா, 2 கால்களுமே செயலிழந்த நிலையில தான் ஒரு சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொல்லி சுயதொழில் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார். அப்ப ஐயாக்கு எத்தனை வயசு? சரி, அப்ப ஐயாக்கு இப்ப இதுல நிக்கல அதிகம் விற்பனை வியாபாரம் நடக்குமா? இந்த தொழிலை செய்யக்குள்ள என்ன கஷ்டத்தை நீங்க எதிர்கொள்றீங்க? ஒன்றும் இல்லையா? ஒரு கஷ்டமே இல்லையா? ஆஹா. உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, யாழ்ப்பாணத்துல அராளி பகுதியில தான் நிக்கிறேன். அதுவும் அராளி அம்மன் கோயிலுக்கு அருகாமையிலேயே தான் நிக்கிறேன். இந்த அம்மன் கோயிலுக்கு பின்புறமாக பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னால் ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு வயது முதிர்ந்த ஐயா, நல்லா வயசு போன ஐயா, 2 கால்களுமே செயலிழந்த நிலையில தான் ஒரு சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொல்லி சுயதொழில் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார். அப்ப அந்த ஐயாவை தான் நான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். அவரோட கதைச்சு நிறைய விஷயங்களை உங்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக நான் தர காத்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இப்ப எவ்வளவு காலம் ஐயா நீங்க இந்த வேலையை செய்து வாரீங்க? 93ஆம் ஆண்டுல இருந்தே செய்து வாரீங்க. அப்ப ஐயாக்கு எத்தனை வயசு? 71 வயசு ஆகுது. 72 வயசு. அப்ப ஐயாக்கு என்ன பேர்? சுந்தரலிங்கம் ரவீந்திரன். அப்ப ஐயான கிராமம் வந்து இந்த அராளி கிராமம் தானோ? அப்ப உங்களோட வீடு எங்க இருக்கு? பக்கத்துலயா? சரி, அப்ப நீங்க யாரோட வார நீங்கள்? தங்கச்சியோட இருக்கிறீங்க. ஆஹா. அப்ப தங்கச்சி கொண்டு விடுவாவா இல்லைன்னா நீங்க தனியத்தான் வார நீங்களோ இங்க இந்த வேலைக்கு? நீங்க வந்து இதுல விற்பனை செய்வீங்க. அப்ப காலையில எத்தனை மணிக்கு ஐயா வருவீங்க? அப்ப எல்லா இடம் போய் வர்ற நீங்களோ? இந்த ஏரியா மட்டும், இந்த அராளி மட்டும் போய் வருவீங்க? ஓ, அப்ப இதுக்குள்ள மட்டும் போய் வருவீங்க. அப்ப சரி, அப்ப நீங்க காலையில எத்தனை மணிக்கு வலிக்கிடுவீங்க? 9-9:30 வலிக்கிடுவீங்க. அப்ப எல்லா இடமும் சுத்தி அப்ப இதுல எத்தனை மணிக்கு வந்து நிப்பீங்க? 11:30 வந்து நிப்பீங்க. அப்புறம் 11:30 இருந்து எத்தனை மணி வரை இங்க இதுல நின்று செய்துட்டு அப்புறம் வீட்டா போவீங்க? 5 மணிக்கு உள்ள போயிருவீங்க. வீட்டை போயிருவீங்க. அப்ப வீட்டையும் இந்த வியாபாரம் செய்றீங்களோ? வீட்டையும் வச்சு வார வேண்டா கொடுக்குறது. சரி, அப்ப ஐயாவுக்கு இப்ப இதுல நிக்கல அதிகம் விற்பனை வியாபாரம் நடக்குமா? இல்லையான்னு சொல்லி சொன்னா நீங்க இப்ப ஊர் முழுக்க இப்ப சுத்தி வாரன்னு சொல்றீங்களோ, அதுல வியாபாரம் கூட நடக்குமா? இந்த ஏரியாவுக்கு அதுக்குள்ள இப்போ திருவிழா காலங்கள்ல கூட திருவிழா, கோயில் திருவிழா பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு. 2 பேருக்கு கொடுக்கல. உண்டு. அந்த ஐயனார் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும். அப்ப அந்த திருவிழா காலங்கள்லாம் உங்களுக்கு விற்பனை அதிகமா இருக்கு. அப்ப மற்றபடி உங்களுக்கு என்ன மாதிரி விற்பனை? குறைவா? 500-600 ஒரு நாளைக்கு. அப்படி விற்பனைக்கு வந்து இப்ப விற்பனை ஆகாமல் ஏமாற்றமா போன நாள் ஏதாவது இருக்கா?
வந்துதான் காசு தருவாங்க அப்படின்னு காசு தருவாங்க. ஆஹா. அப்ப ஐயா என்னென்ன பொருள் அப்ப இதுல விற்பனை செய்றீங்க? கச்சான் ம் வீடா ம் மிக்சர் மிக்சர். அப்ப அதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க? இப்ப கடையில வாங்குறீங்களா இல்ல நீங்க வீட்டை செய்றீங்களா? என் தங்கச்சியில அவர் எடுத்து கொண்டு தருவார். அப்ப நீங்கள் விற்பனை செய்றீங்க. ஆஹா. அப்ப ஐயாக்கு இப்ப இந்த வண்டியில் வந்து இப்ப யார் இந்த சைக்கிள் செய்து தந்தது? முதல்ல எய்ஜிஎல் வந்தப்ப ஆ அது உங்களுக்கு எய்ஜிஎல் செகண்ட் ஒன்று விட்டு நிற்கிது இது ம் இந்த குலாப்ல ம் மேற்கடப்பல வந்தேன் மீன்கள் பல. அப்ப ஐயாக்கு வந்து இப்ப ஊனமுற்றவர்களுக்குன்னு சொல்லி அந்த கொடுப்பனவு கொடுக்குறவே தானே மாதாந்தம். அப்ப உங்களுக்கு அந்த கொடுப்பன உதவிகள் கிடைக்குதா? விவாக்காது 7,500 ரூபா ஒரு மாசம். மற்றது இந்த ஊனமுற்றோர் காசு ஊனமுற்றோர் காசு. அது இந்த இந்த 70 வரைக்கும் மேற்பட்ட முதியோர் காசு. தான் அந்த ஆஹா ரெண்டு வாந்தான் ஆஹா. அப்ப ஐயாக்கு யாராவது முன் வந்து உதவிகள் ஏதாவது செய்திருக்கணுமா எங்க உங்களுக்கு? டாக்டர் ம் அந்தாங்க 5,000 அது வாங்க 5,000 ரூபா தருவாங்க. அப்ப ஐயாக்கு வந்து என்னென்னு சொல்றது, இப்ப இந்த தொழிலை செய்யக்குள்ள என்ன கஷ்டத்தை நீங்க எதிர்கொள்றீங்க? ஒன்றும் இல்லையா? ஒரு கஷ்டமே இல்லையா? ஏன் கஷ்டத்து ஆஹா கொண்டு சீவிப்போம் கொண்டு அதான் நாங்கள் சொந்த காலில் உழைச்சாத்தானே நான் சீவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஐயா வந்து தங்கச்சியோட தான் இருக்கிறீங்களோ திருமணமாகையில்? இல்லை ஆஹா. அப்போ உங்களுக்கு ஐயா இப்போ கால் வந்து பிறப்பு வாசியா இல்லைன்னு சொல்லி சொன்னா? இடையில பிறப்பு வாசி. ஆஹா. அப்போ நீங்கள் எத்தனையாம் ஆண்டுல இருந்து இந்த தொழிலை செய்றீங்க? ஒவ்வொரு வேலைக்கு 90 ஓயல் பாஸ் பண்ணினீங்களா ஐயா? ஆஹா. அது அப்புறம் ஓயல் பிறகு இப்போ இந்த வேலை தான் செய்கிறீங்களோ? அப்போ உங்களுக்கு இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லி எப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது? தந்த பிறகு யார் இப்போ உங்களுக்கு இந்த தொழில் சொல்லி தந்தது? நீங்களா தான் தொடங்கினீங்க? ஆஹா. ஆரம்பம் கச்சான். அது பிறகு படிப்படியா இப்போ முறுக்கு கடலை மிக்சர் ஆ இப்போ இதேண்ணே. அப்போ ஐயா முறுக்கு என்ன விலை போகுது அப்போ இப்போ? 5 ரூபா ஒரு முறுக்கு 5 ரூபா. அப்போ விடுமுறை இல்லையா ஐயாவுக்கு? இப்போ கிழமையில 7 நாளும் பெறுவீங்களோ? இது வந்து 2 நாளும் காசு தானே சும்மா யார் தருவினம்? பக்கத்துல தானே வீடு. அப்போ உங்களுக்கு மழைக்காலம் என்றைக்கே கஷ்டமா இருக்காதா? அப்போ வெயிலையும் அப்படின்னு கஷ்டமா தானே இருக்கும் என்ன? அப்படியே கூட இருக்கு தானே, கூட பிடிச்சு கொண்டு போவீங்க. அப்போ அதை தாண்டி இப்போ உங்களுக்கு குடும்பம் பங்களிப்பு இருக்கு? உங்களோட தங்கச்சி வந்து உதவி செய்வாவா எல்லாத்துக்கும்? என்ன இப்போ இந்த தொழிலுக்கு என்ன உதவி? இப்போ சாதாரணமாக இப்போ இந்த பொருள்களை எடுத்து அடுக்கி எல்லாம் செய்து தருவா. அப்போ ஐயாவுக்கு இப்போ நோம்பல வருத்தம் ஒன்றும் இல்லையோ? இப்போ இந்த கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி கிளினிக் ஏதாவது? ஓ ஓ 5 வருஷமா? ஆஹா 5 வருஷம் இது வந்து 2 வருஷம். அப்போ எல்லா நோயும் இருக்கு. அப்போ நீங்கள் கிளினிக் போகிறீங்களோ எடுக்கிறீங்களோ? ஆஹா. அப்போ அதை தாண்டி ஐயாவுக்கு இப்போ என்ன விருப்பம் இருக்கு, ஆசை?
இப்போ இதோடய உங்களை சரியோ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த தொழிலை வீட்டில் இருந்து செய்யக்கூடிய மாதிரி செய்யணுமென்ற விருப்பம் அப்படி இருக்கும். பேக்கெட் எல்லாம் செய்யலாம், வீட்டில் இருந்து செய்யலாம். வீட்டில் இருந்தும் செய்யலாம். எது நல்ல நல்லா நாலு போல கலைக்கிற மாதிரி தான். இதில் போய் வரைக்கெல்லாம் பொழுதும் போகும். என்ன 4 பேரை பார்த்ததாகவும் போகும், வீட்டுக்குள்ளே இருக்கு அப்படிங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன அப்போ ஒரு மாதம் உங்களுக்கு எவ்வளோ லாபம் பெறும்? 1000 ஒரு நாளைக்கு? இல்லை மாசமா? இந்த காசை விட இந்த காசை விட. அப்போ நீங்கள் உங்களோட காசு இதில் இருந்து வர்ற லாபத்தை கொண்டு தான் உங்களோட குடும்பத்தை பார்க்குறீங்களோ? எந்த தனிப்பட்டது அவையே பார்க்க தேவையில்லை, நீங்கள் இருக்கு அவைய பார்ப்பினா இது உங்களோட தேவைக்காக நீங்கள் எதை செய்கிறீங்க, யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ உண்மையிலேயே ஐயாவை நாங்கள் இந்த தருணத்திலே பாராட்டியாக வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ கால்கள் இரண்டும் செயலிழந்த நிலையில் கூட, அதை தாண்டி அவருக்கு வயசும் போயிட்டுது. ஆனால் இப்போ யாருக்கும் கரைச்சல் கொடுக்கக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லி இந்த சிறு தொழில் முயற்சியை செய்து வருகின்றார். ஐயா, உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த காணொளி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை மாதிரி இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே.